ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்தியன் சர்வரில் வந்து நம்ம ரேங்க் தான் மக்களே புஷ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தம்பிகளுக்கு வந்து மாஸ்டர் வந்து புஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. அது வந்து சர்வே கொஞ்சம் பண்ணோம். அட்டாக்லாம் போகவே இல்லை இந்த மேட்ச்சு. சர்வே தான். ஆனால் லாஸ்ட்டு சோன் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டோம். லாஸ்ட் வந்து நான் வந்து வெறும் 2 கிலோ தான் மக்களே அடித்தேன். நம்ம வந்து இந்த மேட்ச்சில் எங்கே வந்து இறங்குறோமோ அங்கே தான் லாஸ்ட்டு சோன் போட்டு தொலைஞ்சிட்டாங்க. நம்ம வந்து இந்த இடத்துல இறங்கினாலும் இந்த இடம்னு நினச்சிக்கிடாங்க. நம்ம வந்து சிப்லைனுக்கு தான் மக்கள் இறங்குறோம். சிப்லைனில் இறங்கின பிறகு இந்த சிப்லைனை பிடிச்சிட்டு ஓட்டத்தை மட்டும் பாருங்களேன். நம்ம போக வந்து நம்ம வந்து அடுத்த சீசன் வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து புஷ் பண்ண போகிறோம் மக்களே. கன்ஃபார்மாக வந்து நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டரில் கண்டிப்பாக இருப்போம். நம்ம வந்து அதர் சர்வரில் வந்து ஈவெண்ட்லாம் வந்து வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலன்னா கீழே வந்து பார்த்துக்கோங்க. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து இந்த சர்வரில் வந்து வீடியோ போடலான்னு மக்களே இருந்தேன். நம்ம சர்வரில் வந்து நம்ம வந்து அதனால தான் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ண முடியவே இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் நமக்கு வந்து வீடியோ தான் கிடைக்கவே இல்லை. அந்த சர்வரில் வந்து நமக்கு வந்து கண்டென்ட் நல்லா கிடச்சிட்டு இருந்துச்சு. நல்லா வீடியோ போட்ட பிறகு நிறைய பேர் பார்த்தாங்க. அதனால மக்களே அதர் சர்வரில் வந்து நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டோம். இங்கே பாருங்களேன், நான் வந்து ஃபஸ்ட்டுகளே நம்ம வந்து ஓசிக்கல் அடிச்சாச்சு. நம்ம வந்து தம்பியா பிள்ளைகள் 3 பேர் மேலே இருக்கோம். ஒருத்த மட்டும் தான் கீழே இருப்பான். அந்த பச்சை கலர் ரவுண்டு தான் மக்களே நமக்கு வந்து லாஸ்ட்டு ஜோனு. நாங்கள் வந்து மேலேயே இருந்து நாங்கள் வந்து பாய் அடிச்சுக்கிட்டோம். மேலே வந்து நாங்கள் வந்து சும்மாலாம் இருக்க மாட்டோம். நம்ம வந்து இதில் இருந்து கீழே விழுந்தோன்னா நமக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப குறையும். அதனால் நாங்கள் வந்து அந்த சைடும் போக மாட்டேன், இந்த சைடும் போக மாட்டேன். இதே இடத்துல வந்து லாஸ்ட்டு வரைக்கும் இருந்துட்டு நம்ம வந்து பாய் அடிச்சுக்கிட்டு தான். நான் வந்து குரூப் அமௌண்ட் போட்டேன். நமக்கு இங்கே குரூப் அமௌண்ட் போட முடியுமான்லாம் எனக்கு தெரியாது முன்னாடி. இப்போ தான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து போடுறாங்க, என் தம்பியும் சேர்ந்து போடுறான். கொய்யால் என்னடா இது புதுசாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எல்லோரும் சேர்ந்து குரூப் அமௌண்ட் போட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே லாங்கில் வந்து ஒருத்தர் இருந்தான். என் தம்பி வந்து கில்லே அடிக்கலை. அவனுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டேன். அவன் கில்லையும் அடித்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த பார்த்தா 5 பேர் இருந்தோம். ஒரே ஒருத்தன் தான். அந்த ஒரு கில்லு யார் அடிப்பா நீங்கள் நினைங்க. இந்த ஒரு கில்லில் தான் மக்களே நமக்கு வந்து மேட்ச் இருக்குது. நம்ம வந்து மேலே இருந்து எமௌண்ட் போட்டுகிட்டே இருந்தோம். அவங்க கடந்துட்டு எல்லோரும் எமௌண்ட் போட்டோம் மக்களே. நாங்கள் வந்து 3 பேர் தான் மேலே இருந்தோம். கீழே ஒருத்தன் கிடந்தான். அவன் என்னென்னு நினச்சான்னு நினைக்கிங்க. இந்த கீழே இருக்கிற ஒரு கில்லை வந்து அவன் அடிக்கலான்னு தான் கீழே போய் தேடிட்டு இருந்தான். நாங்கள் வந்து மேலே இருந்து ஃபன் பண்ணிவிட்டு எனக்கு கில்லு கிடைச்சாலும் பரவாயில்ல, கில்லு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஃபுல்லாக தம்பியே இருந்தானுவேன். அதனால் இந்த மேட்ச்சே ஒரு ஃபன்னாக போயிருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆடிட்டு இருப்போம் மக்களே. ஆடின பிறகு நான் வந்து எதாச்சும் திரும்பி பார்ப்பேன். அந்த சைடு பாலத்துக்கு கீழே ஒருத்தர் வருவான் பாருங்களேன். நீங்கள் வந்து பார்ப்பீங்களான்னு தெரில. அவன் வந்து ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருந்தால் அப்படி கீழே நவுண்டு வந்தால் கீழே ஒருத்த வந்தான் மக்களே. அவனுக்கு மண்டையிலேயே போட்டு வந்து நம்ம பாய் அடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.